வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்து வந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூன் 30 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலர்ல கணவன் மனைவி நட்பு என்னும் மிக முக்கியமான தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். அண்மையிலே ஒரு இலக்கிய நிகழ்வில் கலந்து கொண்ட போது அங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் குடும்ப நல நீதிமன்றத்தின் நீதிபதி. அந்த அம்மையார் தன்னுடைய பேச்சினிடையே குறிப்பிட்டார், மிகுந்த வேதனையோடு, இப்போதெல்லாம் குடும்ப நல நீதிமன்றத்தில் அதிகப்படியான விவாகரத்து, திருமண முறிவு வழக்குகள் தேங்குகின்றன. அந்த அளவிற்கு வழக்குகள் வருகின்றன. அதில் ஆண் பெண் இருவரும் சமமாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட, காரணமாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட, அதிகப்படியாக காரணமாக இருப்பது பெண்கள் தான் என்று மிக வேதனையோடு அதனை குறிப்பிட்டார். அந்த வகையில் இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள், கணவன் மனைவி நட்பு என்பது மிக முக்கியமான நட்பு. ஏனென்று சொன்னால், ஒருவர் தன் வினைப்பதிவை கழிப்பதற்காக இறைநிலையால் இயற்கையாகவே சேர்த்த ஒரு துணைதான். எனவே ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டே இருப்பது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஒருவரை வாழ்த்துவது என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், எந்த அளவுக்கு வாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே நட்பு கூடும், மேலும் மேலும் வளரும் என்பதுதான். எனவே வாழ்க்கையிலே இதை பின்பற்றுவதற்கு, இந்த வாழ்த்துதலை பின்பற்றுவதற்கு இரண்டு பேருமே மனவளக்கலையில் இணைந்திருந்தால் மிகச் சிறப்பு. அப்படி இல்லை என்றால் பரவாயில்லை, யாரோ ஒருவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. யார் விருப்பப்படுகிறாரோ அவர் மனவளக்கலையில் தேர்ந்து மிக அருமையாக நுண்மையான நிலையில் மனதை கொண்டு வரக்கூடிய தவத்தை பயின்று தன்னுடைய இணையரை தொடர்ந்து வாழ்த்து செய்ய வேண்டும், வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அவருடைய இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த இல்லறம் என்பது சிறக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் கூறுகிற அந்த கருத்தினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.